தேர்தல் தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய உத்தேச பட்டியல் ஆனது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய உத்தேச பட்டியலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, திமுகவை பொறுத்த வரைக்கும் தனியாக எந்தெந்த தொகுதிகளை போட்டியிடுவதா அந்த உத்தேச பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருக்க விவரங்கள்? நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்கனவே தொகுதி பங்கீடு என்பது முழுமையாக திமுக இருக்கிறது. 4 கட்சிகளுக்கு மட்டும் எந்தெந்த தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட இருக்கிறார்கள் என்பதற்கான பட்டியலை திமுக சார்பில் தற்போது வரையிலும் தெரிவிக்கப்படாமல் இருக்கிறது. அதுவும் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய தொகுதிகள், ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகுதிகள், அதே போல திமுக போட்டியிட இருக்கக்கூடிய தொகுதிகள் என உத்தேச பட்டியல் என்பது தற்பொழுது தகவலாக வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் திமுகவை பொறுத்தவரையிலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 21 தொகுதிகளில் குறிப்பாக தனித்து திமுக போட்டியிட இருக்கிறது. அதில் திருவள்ளூர் அல்லது தென்காசி, வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நீலகிரி, பொள்ளாச்சி, தேனி அல்லது திண்டுக்கல், கரூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 21 தொகுதிகளில் திமுக தனித்து போட்டியிட இருப்பதாகவும் உத்தேச பட்டியலாக தகவல் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், சிதம்பரம் ஆகிய 2 தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரையிலும் நாமக்கல் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என்ற தகவலும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ஐயுஎம்எல் கட்சியை பொறுத்தவரையும் ராமநாதபுரம் தொகுதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகளுக்கும் தற்போது வரையிலும் தொகுதிகள் ஏதும் வழங்கப்படாத நிலையில் அதற்கான உத்தேச பட்டியலும் தற்பொழுது தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை, கோவை ஆகிய தொகுதிகளை பொறுத்தவரையிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த முறையும் மதுரை, கோவை அல்லது கடலூர், வடசென்னை ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதை உத்தேச பட்டியலாக ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் 2 தொகுதிகளை திமுக சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் நாகப்பட்டினம், திருப்பூர் ஆகிய தொகுதிகளில் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தொகுதியிலும் இதே தொகுதியில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த 2 தொகுதிகள் தான் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸை பொறுத்தவரையிலும் கன்னியாகுமரி, விருதுநகர், சிவகங்கை, கிருஷ்ணகிரி, ஆரணி, திருவள்ளூர் அல்லது தென்காசி, திண்டுக்கல் அல்லது தேனி, மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி ஆகிய இடங்களில் போட்டியிட இருப்பதாகவும் உத்தேச பட்டியலாக தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை பொறுத்தவரையிலும் தனித்து 20 தொகுதியிலும் 4 கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார்கள். மொத்தமாக 24 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் என்பது போட்டியிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த முறை 21 தொகுதிகளில் திமுக தனித்து போட்டியிடுகிறது. 22 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் போட்டியிட இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் கூட்டணி கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் போட்டியிட இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் மதிமுக, அதே போல இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் ஆகிய 4 கட்சிகளுக்கான எந்தெந்த தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் திமுக சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.